எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் வித்தியாசமாக இருக்கிற ஒரு பாயசத்தோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. டேட்ஸ் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 250 கிராம் அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற டேட்ஸ் கழுகி க்ளீன் பண்ணி ஒரு கடாய்க்குள்ளே போட்டுருக்கு. இதுக்குள்ளே அரை கப் அளவுக்கு தண்ணி கூடி ஊற்றி நம்ம இது கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கிற டேட்ஸ் தான் எடுத்துருக்கு. அதனால ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும். இப்போவே பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக இருக்குது. தீ ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதோட இந்த உள்ளே இருக்கிற விதை இருக்குல்ல, அது தனியே, அந்த ஃப்ளெஷ்ஷு தனியே, அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கு. இது மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. அந்த விதை மாற்றிக்கோங்க, அந்த சீடு இருக்குல்ல அது மாற்றி மிச்சம் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு கொஞ்சமாக தண்ணி கூடி ஊற்றி இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஒன்றும் அரைக்க வேண்டியதில்லை, முக்கால்வாசி அரைச்சி எடுத்துருக்கு. மாற்றி வச்சுருக்கு. 1/4 கப் அளவுக்கு செவ்வாய் அரிசி 2-3 டைம் நல்லா கழுகினதுக்கப்புறம் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு அதுவும் மாற்றி வச்சுருக்கு. அடுத்தது மீடியம் சைஸில் இருக்கிற ரொம்ப அதிகமாக பழுக்காத்த நேந்திரப்பழம் இதே மாதிரி கட் பண்ணி அதுவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. தேங்காய் பால் நமக்கு தேவைப்படுது. 2 கப் அளவுக்கு மீடியம் திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால், அரை கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கு. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் தேங்காய் கூடி ரெடி பண்ணி வச்சுருக்கு. பாயசம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு கடாய்க்குள்ளே போட்டதுக்கப்புறம் முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காய் அதுக்குள்ளே போட்டு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு போதும். வறுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது நேந்திரப்பழம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நேந்திரப்பழம் இதே நெய்க்குள்ளே போட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. நேந்திரப்பழம் எடுக்கும்போது ரொம்ப அதிகமாக பழுத்ததை எடுக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக பழுத்த எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம இதே மாதிரி நெய்க்குள்ளே போடும்போது கொலைஞ்சி போயிடும். பாருங்கள், இதே மாதிரி 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுருக்கு. மிச்சம் இருக்கிற நெய் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக நெய் சேர்த்துருக்கு. அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற டேட்ஸ் அது சேர்த்து நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இதோட கலர் கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக மாறி கொஞ்சம் திக்காக இந்த நெய் ஃபுல்லாக இதுக்குள்ளே அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2ஆம் பால் மீடியம் திக்னஸில் இருக்கிற பால் 2 கப் அளவுக்கு ஊற்றி இருக்குது. கூடவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற செவ்வாய் அரிசி அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதே மாதிரி டார்க் கலரில் கொஞ்சம் திக்காக வந்துடும். இந்த டைமில் இதுக்குள்ளே 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நேந்திரப்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த நேந்திரப்பழம் சேர்த்துக்கலாம். கூடவே தேங்காய், நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் அதுவும் சேர்த்துக்கலாம். நெய் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்கலை. ஆல்ரெடி நம்ம 4 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நெய் சேர்த்துருக்கு. டேட்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறத எடுத்திருந்தா இதில் நம்ம எக்ஸ்ட்ரா சர்க்கரை வெல்லம் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. எனக்கு இப்போ இதுக்கு அந்த டேட்ஸோட இனிப்பு இந்த பாயசத்துக்கு கரெக்டாக இருக்குது. அதனால எக்ஸ்ட்ரா பாயசத்துக்கு நம்ம இனிப்பு சேர்க்கறதில்ல. இது ரொம்ப கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அரை கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் கூடி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக இதே மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற வித்தியாசமாக இருக்கிற டேட்ஸ் பாயசம் ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.